காரைக்குடி கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. கிளாப் பண்ணிருங்க. ஓகே கிளாப் பண்ணிரோம். எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. ஓகே கிளாப் பண்ணிரோம். எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே சேர்ந்து எல்லாம் நல்லா கிளாப் பண்ணிடலாம். நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே மண்ணின் மகள் நான் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை இன்னொருத்தவங்க மீனூஸ் பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு இவங்க மீனாட்சி கிட்டத்தட்ட 15-20 வருஷம் வந்துட்டு ரிட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காரைக்குடிக்கு பெரிய பெரிய பியூட்டி பார்லர்ஸில் இவங்களோட சர்வீஸ் இவங்க கைப்படாத முகங்கள் இருக்காது. அவ்வளோ பேர் அழகாக்குன இவங்க இன்னைக்கு தனியாக தனக்குன்னு ஒரு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப டஃப்பான டாஸ்க். ஆனால் பெற்றோர்கள் துணையோட அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட அப்பா அம்மா வந்து அவங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச ஹார்டான மணியை மகள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து நிச்சயமாக அப்பா அம்மாவுடைய பிளெஸிங் தான் இவங்க இன்னைக்கு இங்கே நிற்கிறது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து நிச்சயமாக ரெட்ஸு க்ரீன் ட்ரெண்ட்ஸ் இதில் எல்லாமே சர்வீஸ் எடுத்தவங்க எல்லாருக்குமே தெரியும் மீனாட்சி எவ்வளோ நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு தோழியாக தெரியும். அவங்கள ஜூபால் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பிள்ளையோட கடின உழைப்பு விடாமுயற்சி நிச்சயமாக ரொம்ப பெரிய நிறைய பேர் இன்னும் அழகாக அவங்களோட திருமண கோலங்களில் பல பேருக்கு பிரைடல் மேக்கப்புக்கு ரிட்ஸ்லேருந்து இவங்க தான் போயிருக்காங்க. பல பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க முகங்களை தொட்டு அவங்கள ரொம்ப அழகாக அவங்களுடைய வாழ்நாள் நினைவு வந்து கல்யாண ஆல்பம் தான். அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சு நம்ம மீனாட்சி இன்னைக்கு மீனூஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ரோடு எப்படிடா சொல்லுங்க டிடி நகர் சிவி காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலி இதுலேயே ஃபோன் நம்பர்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்துட்டு காரைக்குடி ஸ்டோரிஸ் அவங்களுக்கும் நான் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். காரைக்குடி பிளாகர்ஸ் அப்டேட்ஸ் காரைக்குடி அப்டேட்ஸ். உங்க பேரு மூஜோ. இந்த நேரத்தில் என்னோட சகோதரன் மூஜோக்காண்டி சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா பிஹைண்ட் ரூட்ஸ் வந்து எப்படி ஃபாரின்ல இருந்து இங்கே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம 1 யூடியூபாக இருக்கோம். அந்த மாதிரி காரைக்குடி பிளாகர்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. காரைக்குடி அப்டேட்ஸ் எல்லாமே தம்பி வந்து ஃபாரின்ல அவரோட ஜாப் அங்கே வச்சுக்கிட்டு கிரியேட்டிவாக இங்கே நம்ம ஊரில் என்ன பண்ணலாம், நம்ம ஊரை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப வைரல், ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது வந்து இங்கே அவரோட ஜூனியர்ஸ் வச்சு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இன்னைக்கு அவரே என்ன பண்ணாரு, ஃபாரின்ல இருக்கிறத விட நம்ம ஊர்ல வந்து நம்ம பண்ணுவோம், நம்ம மக்களுக்கு நடுவில் நம்ம வேலை பார்ப்போம், நம்ம அம்மா கையால காலை இட்லி கறி குழம்பு சாப்பிடுவோம், எதுக்கு அங்கே சோறு தண்ணி இல்லாமல் வெளிநாட்டில் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி இங்கே வந்து இந்த லாக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய அப்டேட்ஸ் காரைக்குடி பற்றி நியூஸஸ்லாம் பார்த்துருக்கேன். இன்ஸ்டால எல்லாத்தையும் ஸ்டோரிஸில் வரும். தம்பியோட இது வேண்டூட்ஸ்க்கு அடுத்தபடியாக காரைக்குடியிலேருந்து தான் நம்ம போச்சு ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து எல்லாமே. அந்த மாதிரி மிகப்பெரிய இடங்கள் உயரங்களுக்கு தம்பி ரீச் ஆகணும். அது அக்காவோட வாழ்த்துக்கள். இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா பெரியவங்களும் ரொம்ப அன்பா ரொம்ப பொறுமையாக காத்திருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் தாமதமாக நான் 10 மணி வரைக்கும் ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்தேன். ஆனால் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. எல்லா குழந்தைங்களும் இப்ப இந்த பாம்பை வந்து பாடணும்னு ஆசையா இருக்கான். எனக்கு பாடி காமிக்கணும். நிச்சயமா அப்ப நீ முருகன் பாட்டு தான் பாடணும். நீ வேற பாட்டு பாட்டுனா எனக்கு ஓகே இல்லை. என்ன பாட்டு பாடுவேன்? பிராக்டிஸ் பண்றது இருக்கீங்களா? நாராயணா பாட்டா, சாமி பாட்டு? ஓகே. முருகன் பாட்டுலாம் தெரியாது. என்ன பாட்டு தெரியும்? முருகன் பாட்டு பாடுங்க. ஆவரிசை பாட்டு பாடு. சத்தமா நல்ல சத்தமா பாடுங்க. மைக் கொடுத்துருங்க. பாருங்க.
இதெல்லாம் எதிர்பார்க்கலடா. முருகனோட அருள் எப்பயுமே உனக்கு இருக்கும். நீ இன்னும் நிறைய நிறைய பெரிய சிங்கர், ஆக்டர், சூப்பர் சிங்கர்ல ஃபியூச்சர்ல பாப்போம்னு நினைக்கிறேன். பாட்டு கிளாஸ் போறாலோ? நல்லா டான்ஸ் பேர் நடத்தாங்க. சுபிக்ஷா. வாழ்க்கை எப்பவுமே சுபிக்ஷமா இருந்தா ரொம்ப ஸ்வீட் மேம். பெரிய ஆளா வருவா. நீ பெரிய ஆளாகி ஆக்டர், சூப்பர் சிங்கர்லாம் போய் ரொம்ப ஃபேமஸ் ஆனப்பறம் அத்தையை மறக்க மாட்டேன். என் ஞாபகம் வச்சுக்கோ, நான் தான் ஆஷா ஆண்டி. என்ன ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது ஆட்டோமேட்டிக்கா கேட் ஓபன் ஆகி க்ளோஸ் பண்றது. இதுக்கெல்லாம் நாங்க கோயம்புத்தூர் போனோமே தம்பி. அப்ப ஈஸி. நாங்க வந்து வீட்ல இருந்து ஸ்விட்ச் போட்டாலே, இப்போ ராஜேஷ் வீட்ல ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்விட்ச் போட்டாம கேட் ஓபன் ஆயிடும். ஸ்விட்ச் போட்டா கேட் க்ளோஸ் ஆயிடும். கார் ஏத்தி இறக்கும்போது ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கணும் வாசல்ல இருந்து. யாராவது கேட்டை திறந்து விடுங்க, யாராவது கேட்டை மூடுங்க, நாய் உள்ள வந்துடும் சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக் கேட் இருந்தா ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னா கூட திருடங்க ஒளிஞ்சிருந்து நம்மள வந்து பிடிச்சிருவாங்கன்னு பயப்பட வேணாம். நம்ம கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு கேட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணலாம். கார் விட்டு நம்ம இறங்க தேவையில்லை. சேஃப்டி. ஸோ ஆட்டோமேட்டிக் கேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹோம் தியேட்டர்ஸ் பண்ணுறாங்க. ஹோம் தியேட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங், பூமிங். ஸோ ஹோம் தியேட்டர்ஸ் பண்ணுறீங்க. வீட்டு வாசலோட மெயின் டோர்ல வச்சுக்கலாம். டோர் லாக். இதுல தம் பிரிண்டா? தம் பிரிண்ட், ஐரிஸ் ஸ்கேன், பாம் ஃபிங்கர் எல்லாமே வச்சுக்கலாம் மேடம். ஓடிபியோட ஓபன் பண்ணிக்கலாம். ஓடிபியோட நீங்க ஒன் டைம் மட்டும் யாரும் ஆக்சஸ் பண்ணனும்னா கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுக்கலாம். வாவ், இது எவ்வளவு சேஃபா இருக்கு பாருங்க. கை ரேகை வச்சு வீட்டு வாசல்ல நம்ம என்னதான் கேட்டை பூட்டினாலும் சாவியை உடைச்சிருவாங்க. ஆனா இது இந்த மாதிரி கை ரேகை வச்சு, இல்ல என்னோட கண்ணோட கருவிழி வச்சு, இல்ல என்னோட மொத்த கையை வச்சு, இல்ல கோடு வேர்டா, இந்த பேங்க்ல பாஸ்வேர்டு வரும்ல கோடு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடு ஜெனரேட் பண்ணி பண்ணலாமா? சூப்பர் தம்பி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது இப்ப டிஜிட்டலைஸ் பண்றீங்க வீட்டையே? ஆமா கண்டிப்பா எல்லாமே பண்ணுங்க. சூப்பர். கண்டிப்பா இவரோட கான்டாக்ட் நம்பர் என்னது? உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. 8248201094. ஓகே, 8248201094. நம்பர் கூட ஈஸியா இருக்கு ஞாபகம் வச்சுக்க. வழக்கமா ஞாபகம் இருக்காது. ஸோ தம்பி ஆக்சுவலி இவர் பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவாருங்க. பக்கத்தில் இருக்கிற பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வந்து அக்கான அன்பா பேசி, அக்கா ஒரு நிமிஷம் கடைக்குள்ள வாங்க பாருங்க, ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன். இந்த சாமர்த்தியம் இருக்கணும். எப்பயுமே கேட்க யோசிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் தயங்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நம்ம தயங்கினா வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படும். எப்பயுமே பேச யோசிச்சு பீப்புள் ஹூ ஸ்மார்ட் வந்து ரூல் பண்ணுவாங்க. சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த உலகம். நிச்சயமா தம்பி இன்னைக்கு பிகினராக இருந்தாலும் மிகப்பெரிய உயரத்துக்கு போவேன். அக்காவோட பிளஸிங்ஸ். நீங்க என்ன மேடம்னு சொல்லிட்டு அக்கா சொன்னா நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். எப்படினாலும் நீங்க என்னோட ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க. சரிங்களா? நல்லா வரணும். வாழ்த்துக்கள் கொடுங்க. வாழ்த்துக்கள். ஓகே, ரிட்டையர் ஆயிட்டீங்க. சரி சரி. ஓ, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பல ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க வந்து வேலை பார்த்துட்டே இந்த வீட்டு சும்மா இருக்க பிடிக்காது. உடனே இவ்வளவு விஷயம் ஓடினேன், உழைச்சேன், சும்மா வீட்டில் சாப்பிட்டு தூங்குறேன்னு நினைக்காம உடனே அடுத்து ஒரு கடை ஆரம்பிச்சு தன் காலையே நிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுள கொடுக்கணும். இங்க ஒரு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ண வந்தேன். எல்லாரும் நம்ம வீட்டு பிள்ளை ஆஷா வாமா, நம்ம கடைக்கு வா, நம்ம கடவை எல்லாம் அன்போடு கூப்பிடுறாங்க. இவ்வளோ அன்பு காரைக்குடியில கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்மைலி பால்லாம் நிச்சயமா எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் வந்து இந்த ஸ்மைலி பால் சும்மாவே வயசானவங்களாம் அமைக்கிட்டே இருங்க. நிறைய நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள், கை வலிகள், போன் ஸ்டிஃப்னஸ்லாம் குறையும். ஓ சரி சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.